இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க. இப்போலாம் பார்க்கவே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் காமிச்சிட்ருக்காங்க. ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க, மனசில் பல குழப்ப பாரத்தோடு வந்து தம்பி, ஆனால் இப்போ தான் மனசு ரொம்ப லேசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை ஒன்று நான் உங்களுக்காக தான் முடிவெடுத்தேன், உங்கள் பொண்ணுக்காண்டியெல்லாம் கிடையாது, என் குடும்பத்தில் எந்த கெட்டது ஏற்படக்கூடாது இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் முடிவெடுத்தது சரிதான் காட்டி, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் வந்துட்டு காட்டி இவங்க அப்பாவை 2 பேரையும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவங்க அப்பா கயிறு ஏறி கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன்னு பேர் தான், ஆனால் ஒரு ஃபன் இல்லை, என்டர்டைன்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லாமல் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஐஸ்வர்யா உனக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் கேட்க, ஏதாவது கேம் விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐசு சொல்ல, மீனாட்சி சொல்கிறாங்க நம்ம அந்தாட்சரி விளாட்லாமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் என் ஒய்ஃபு இந்த கேம்லலாம் சூப்பராக விளாடுவோம் அப்படின்ற மாதிரி ஆனந்த் வந்துட்டு முட்டு கொடுக்குறாரு. என்ன மாமா அக்காவுக்கு ரொம்ப சப்போர்ட் போல் அப்படின்ற மாதிரி தீபா வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்க, எல்லோரும் சிரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதெல்லாம் உட்காந்த இடத்துலையே இருந்துட்டு ஆடுற மாதிரி இருக்கும், நம்ம எதாவது சுற்றி விளாட்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னது. தீபா சொல்கிறாங்க, நம்ம வேணால் கண்ணாம்பூச்சி விளாட்லாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சே கண்ணாம்பூச்சிலாம் விளாட வேணாம், அதெல்லாம் ரொம்ப ஓல்டு, நம்ம வேணால் மியூசிக்கல் சேர் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு சொல்ல, அது மட்டும் என்ன நியூ கேமா அப்படின்றாரு அருண். இல்லைப்பா ஐஸு சொல்கிறது சரிதான், நம்ம மியூசிக்கல் சேரே விளாட்லாம் அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்லிடுறேன். அதுக்கு வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு ரம்யா சொல்கிறாங்க, அப்போது ஒன்லி கேர்ள்ஸ் தான், பாய்ஸ்லாம் நாட் அலவுடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சரிப்பா ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஃபஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சி வந்துட்டு கேமில் இல்லை, வெளியில் தான் இருக்காங்க. நம்ம மைதிலி வந்துட்டு அவுட் ஆகிடுறாங்க. அதை பார்த்ததும் ரம்யாவுக்கு நக்கல் தாங்க முடியல, அப்படியே வாய் இங்கேருந்து வடக்கூர் வரைக்கும் போய் அப்படியே நக்கலாக பார்த்துக்கிட்டு, என்ன மைதிலி அவுட்டா அப்படின்னு சொல்ல, இருடி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்து என்னை எப்படி கிண்டல் பண்ணுறா பாரு, முதல்ல இவளுக்கு ஒரு பாயாசத்தை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் மைதிலியும் குசுகுசுன்னு பேசிக்கிறாங்க. அடுத்து சுற்ற ஆரம்பிக்க ஐஸ்வர்யா அவுட் ஆகிடுறாங்க. என்ன ஐஸு விளையாடணும்னு இந்த விளையாட்டை சொன்னதே நீயே கடைசியில் அவுட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே சிரிக்கிறாங்க. கெட்ட பொண்டாட்டி அவுட் ஆகிருக்கா, கைக்குட்டி சிரிக்கிறத பாரு மலைமாடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா போய் நிற்கிறாங்க. அடுத்து வந்துட்டு தீபாவும் ரம்யாவும் மட்டும்தான் இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு மைதிலியும் மீனாட்சியும் சொல்கிறாங்க, தீபா நீ தான் வின் பண்ணணும், ஃப்ரெண்டுன்னு சொல்லி விட்டு கொடுக்குற பழக்கம்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே இந்த திக்கா வந்துட்டு சரிக்கா அப்படின்றாங்க, நான் தாண்டி ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி ரம்யா நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எல்லாருமே தீபாக்கே சப்போர்ட் பண்ண எப்படி, என்னோட சப்போர்ட்டு ரம்யாவுக்கு தான், ரம்யா நீ தான் வின் பண்ணணும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா போட்டி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு தீபாவும் ரம்யாவும் வந்துட்டு சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் தீபா வந்துட்டு உட்காந்துடுறாங்க. சேர்லேருந்து ரம்யா கீழே போய் விழுந்துடுறாங்க. அதை பார்த்தது எல்லாருமே சிரிக்க, இந்த பக்கம் மீனாட்சிக்கும் மைதிலிக்கும் சிரிப்பு தாங்கலை. ஐயோ தீபா வின் பண்ணிட்டேன், நான் நினச்சேன் இந்த போட்டி ஆரம்பிக்கிறப்பே ஜெயிக்கிறதுக்கு உண்டான 10 பொருத்தமும் உனக்கு தான் இருக்குன்னு, நீ தான் வின் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே கீழே விழுந்தனே என்னை பற்றி கவலைப்படுறாங்களாம் பாரு அப்படின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்க, ஏதோ அடிபட்டுருச்சு அடி அப்படின்ற மாதிரி அபிராமி தீபா எல்லாரும் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அதை லைட்டாக அதை கீழே விழுந்துட்டு ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு கார்த்தி வராங்க. கார்த்தி வந்ததுமே வாப்பா இங்கே எல்லோரும் கேம் விளையாடிட்டு இருக்கோம், தீபாவா ரம்யாவான்னு சொல்லிட்டு போட்டியில் இருந்தப்போ நம்ம தீபா ஜெயிச்சிட்டா, ரம்யா தோத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, ரம்யா வந்துட்டு முறைச்சிக்கிட்டே வந்துட்டு கார்த்தி பார்க்க, கார்த்திக்கு அதுக்கு மேலே ரம்யா மேலே வெறுப்பு. ஓஹோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். சரிப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அமைச்சு வைக்கிறாங்க. ரம்யா மட்டும் எதுக்குடா நம்மளை இப்படி பார்த்தாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரம்யாவோட அப்பா வர்றாங்க. என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்கிட்ட கூட சொல்லலை அப்படின்னு கேட்டதும் அபிராமி, ஆமாம் என்ன புதுசாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டாங்க, வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ உங்களை பார்க்க வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், வர முடியல, அதனால தான் இப்போ வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவளுக்கும் இந்த குடும்பத்தை விட்டால் வேறு யாருமே இல்லைம்மா, ஏன்னா நான் பிஸ்னஸ்ன்னு போயிட்டேன், அம்மா அப்பா இந்த மாதிரி பாசமே அதிகமாக அவளுக்கு காட்டி வளர்க்கலை, அதனால தான் உங்கள் குடும்பத்தோட பாசத்தோட இப்படி பின்னி பிணைஞ்சு போய் கிடக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் இவங்க பின்னலை பார்த்துட்டாலும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க, ரம்யா வேறு இவர் எதுக்கு வந்தாருனே தெரியலையே, என்கிட்ட சொல்லாமல் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ரம்யாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்ல, அத்தை நானே உங்களுக்கு உடம்பு சரியாகி வந்ததுமே இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்க சொல்லலாம்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, தீபா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க ரம்யா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் வந்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, இனிமேல் உங்கள் பொண்ணு வந்துட்டு என்னோடய பொறுப்பு, நானே நல்லபடியாக வந்துட்டு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறேன், இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ரம்யா கல்யாணம் தான் அப்படின்னு சொல்ல, என் பொண்ணை நான் உங்கள் கையில் விட்டுட்டேன், இனிமேல் உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொன்னேன். ஆனந்த் உடனே நீ தரகிற வர சொல்லு, நாளைக்கே பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட அப்பா கிளம்பிட்டு கார்த்திக் தான் கால் பண்ணுறாங்க. கார்த்திக் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. தம்பி நீங்கள் சொன்ன மாதிரிலாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் பிரச்சனை வந்துடாதுல அப்படின்றாங்க. எதுவும் பிரச்சனை வராது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்லிடுறேன். அவங்க அப்பாவுக்கு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் ரம்யாவும் ரியாவும் பேசி
பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன டல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. கார்த்தி வேற என்ன ஒரு மாதிரி பாக்குறாரு, எங்க அப்பா வேற திடீர்னு வந்து பேசுறாரு, இதுக்கு முன்னாடி கார்த்தி இருப்பானோன்னு தோடுது அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் இல்லை, உங்க அப்பா ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணார்ல, அதான் இருக்கும், நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இல்லை கார்த்திக்கு என் மேலே டவுட் வந்துருச்சு போலீஸ் அம்மையார் விஷயத்தில், அதனால சீக்கிரம் கார்த்தி என் கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு சொல்ல அது நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. அடுத்த சீன்ல வீட்டில் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. அப்போ திடீர்னு கார்த்தியோட அப்பா பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிருந்தார்ல, அவர் வந்துட்டு வர்றாரு. வந்ததுமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்க மாமா, என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களெல்லாம் பார்க்காம இருக்க முடியலமா அப்படின்றாரு. அத்தையை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லுங்க, அதான் சாக்கு, நீ எங்க மேலே பழி போடுறீங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கார்த்தி வந்துடுறாங்க. பிஸ்னஸ் மீட்டிங்கில் எப்படிப்பா போச்சு அப்படின்னு சொல்ல நல்லா போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டாக்டர் நர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா டாக்டர் வராங்க அப்படின்னு சொல்ல அம்மாவை செக் பண்ணியிருந்தாங்க, ரிசல்ட் வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னாங்க, அதான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. டேப்லெட்லாம் கரெக்டாக போடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல போடாமல் இருந்தால் என் மருமக தீபா விட்டுருவாளா, கரெக்ட் டைத்து கொடுக்க அப்படின்னு சொன்னதுமே நல்லா ஹெல்த்தியாக எப்போவுமே ஹாப்பியாக வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியில் வர கார்த்தி பின்னாடியே வராங்க. டாக்டர் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இப்படியே ஹாப்பியாக வச்சிருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.